நம்முடைய உடல் இந்த மச்சம் அப்படின்றது எப்படி தோன்றுது? எதனால தோன்றுது? இப்ப அந்த மச்சத்துக்கு கூட வந்து பலன் நெறைய சொல்றது உண்டு. மூக்கு மேல மச்சம் இருந்தா ரொம்ப கோவம் வரும். நெத்திக்கு வலதுபுறமா மச்சம் இருந்தா அவங்க அறிவாளியா இருப்பாங்க. பெரிய ஆளா வருவாங்க. இப்படி நெறைய விஷயங்கள் வந்து சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையா? மனித உருவாக்கம் இயற்கையால் ஏற்படுத்தப்பட்ட இந்த மனித அ உயிர் கலந்த உடல் இது வந்து உங்களுக்கு எவல்யூஷனில் வந்துகிட்டே இருக்குது. ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் வந்துகிட்டே இருக்குது உங்களுக்கு. இதில் வந்து நம்ம பண்டைய காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கலைகள் இருந்திருக்கு உங்களுக்கு. ஜோதிடம் அதில் வந்து ஒரு மிகப்பெரிய கலை. அதில் பார்த்திங்கன்னா உங்கள் தலையில் இருக்கிற ஒரே ஒரு முடி, இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, இப்போது எனக்கு உங்களை தெரியும், ஆனால் உங்களை வந்து ரொம்ப இங்கேருந்து ஒரு 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறவருக்கு நீங்கள் யாருன்னே தெரியாது. உங்களுடைய ஒரே ஒரு தலைமுடியை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை எடுத்துன்னு போய் அவர்கிட்ட கொடுத்தா அவர் வந்து உங்களுடைய கம்ப்ளீட்டு ஜாதகத்தை எழுதி கொடுத்துருவார் அந்த முடியை வச்சு. அந்த அளவுக்கெல்லாம் கலைகள் இருந்திருக்கு. இன்றைக்கும் இருக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு இருக்கிறாங்க. அவங்க உங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட ஒரு முடி மட்டும் கொடுத்தா போதும், தலையில் இருக்கிற முடி மட்டும் கொடுத்தா போதும். உங்கள் பேர்லேருந்து எல்லாத்தையுமே எழுதிடுவாங்க, எழுதி கம்ப்ளீட்டாக கொடுத்துருவாங்க. உங்களுடைய ஜாதகம், பிறந்த நேரம், கட்டம் எல்லாமே போட்டு கொடுத்துருவாங்க. அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அந்த சாமுந்திரியா லட்சணம்னு ஒன்று இருக்குது. உங்கள் முகத்தில் உள்ள அந்த ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ், உங்களை உட்கார வச்சு உங்கள் முகத்தை பார்த்து உங்கள் புருவ அமைப்பு, உங்கள் நெற்றி அமைப்பு, உங்கள் கண்கள், மூக்கு, வாய், தாடை, அந்த சின், இதெல்லாம் பார்த்தே உங்களை அப்படியே பிரித்து சொல்லிடுவாங்க. உனக்கு இவ்வளோ வயசாகுது, நீ இந்த மாதிரி எல்லாத்தையுமே அவ்வளோ அழகாக உங்கள் கேரக்டரிஸ்டிக் ட்ரைட்லேருந்து எல்லாத்தையுமே வந்து சாமுந்திரிகா லட்சணம்னு சொல்லுவாங்க. அதை ஒவ்வொரு ஃபேஸுக்கும் ஃபீச்சர்ஸ் இப்படி இருந்ததுன்னா இப்படி இப்படி இருப்பாங்க இவங்க அப்படின்னு. அது ஒரு கலை இருந்தது. அதே மாதிரி உங்களுக்கு சைக்காலஜிஸ்ட் கூட பண்ணியிருக்காங்க நிறைய. எப்படின்னா ஒரு ப்ரிசனில் போயிட்டு நிறைய ரொம்ப கிரிமினல்ஸாக இருக்கிறவங்கள எல்லாரையும் எடுத்து அவங்களெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அவங்களுடைய ஃபேஸ் எல்லாம் வச்சு அவங்களோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது ஒரு கிரிமினல் இருந்தால் நிறைய ஸ்டடீஸ் பண்ணி நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து புருவம் வந்து ஒன்றா இருக்கும். அதாவது ஒரு புருவத்துக்கும் இன்னொரு புருவத்துக்கும் நடுவில் கேப் இருக்காது. புருவம் அப்படியே ஒரு லைன் மாதிரி ரன் ஆகிருக்கும் நிறைய பேருக்கு. அது நார்மல் பீப்புளுக்கு அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் கிரிமினல்ஸாக இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் சில அங்கே அடையாளங்கள்லாம் எடுத்திருக்காங்க, அதெல்லாம் கூட நடத்திருக்காங்க. இப்போ நீங்கள் கேட்குறது வந்து மச்சம் வந்து நம்ம ஃபீட்டஸ் இருக்கிறோம், நம்ம மகப்பேறு காலத்தில் நம்ம குழந்தைகளாக கர்ப்பப்பையில் வளரும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த பேர்த் மார்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் வந்து நம்ம மோல்ஸ்ன்னு சொல்கிறோம் இந்த மச்சம். அதுக்கும் வந்து பலன்கள், அதாவது ஒவ்வொரு இடத்துல மச்சம் இருந்ததுன்னா அவங்க எப்படின்னு அதை பார்த்து சொல்கிறவங்கெல்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப இருந்தாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் என்னுடைய வாழ்க்கை காலகட்டத்தில் நான் சந்தித்த எண்ணற்ற அந்த கலைகள் தெரிஞ்ச மக்களில் அந்த மாதிரி நான் யாரையும் சந்திக்கலை. ஆனால் கண்டிப்பாக இன்றைக்கும் எங்கேயாவது இருப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த மலையாள தேசம், அதான் நம்மளுடைய கேரளா சைடு, வெஸ்டர்ன் காட்ஸ், இங்கெல்லாம் வந்து பழங்குடியினர்லாம் நிறைய இருக்காங்க. அவங்கக்கிட்டலாம் இந்த கலைகள்லாம் அதிகமாக இருக்குது. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி பார்த்ததில்லை. ஆனால் மச்சங்களை வைத்து ஒரு மனிதன் எப்பேற்பட்டவனாக இருப்பான் என்று சொல்லக்கூடிய கலையும் ஒரு காலத்தில் இருந்தது. அது மறுப்பதற்கில்லை. இப்போ யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. வணக்கம், நன்றி.